கைரேகை பார்ப்பீங்களா? சோழி போட்டு பார்ப்பீங்களா? சோழி பாடு பார்ப்பீங்களா? இந்த கோயிலில் இது கிடையாது, விக்கிரகம் உருவ வழிபாடே கிடையாது, ஜோதி வழிபாடு தாங்க. இவ்வளோ கூட்டமாக இருக்கு இப்போவே. நீ கேள்றா. இன்னைக்கு வந்து பார்க்க போகிற கோயில் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் ஓமாந்தூர் கோயில் தான். இந்த கோயிலில் ஆடி 18 தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எல்லா விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குற விசேஷம் மகா சிவராத்திரி. ஸோ இந்த கோயிலில் அன்ன காமாட்சி, மாசி பெரியண்ண சுவாமி, மாசி கருப்பண்ண சுவாமி எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. ஓமாந்தூர் காமாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் வந்து பேச்சுவாக்கில் தான் வந்து காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையான பேர் அன்ன காமாட்சி அம்மன். இப்போ இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமி தான் வந்து அடித்தளம். அந்த அடித்தளத்தில் இருக்க அந்த அடித்தளத்தில் இருக்க மாசி பெரியண்ண சாமியை வந்து மலையாள மக்கள் தான் வந்து வழிபடுவாங்க. ஸோ அந்த மலையாள மக்கள் வழிபடுவாங்க. அங்கே இருக்க ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு 10 வயது சிறுவன் வந்து அந்த மாசி பெரியனுக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதே மாதிரி மாசி பெரியனோட அந்த மலையாள பூசாரியோட பையனும் அந்த ஆடு மேய்க்கிற பையனும் ரெண்டும் நண்பர்கள். அந்த ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நாள் வந்து அந்த கோயிலுக்கு வழிபடுறத வந்து பார்க்குறான். அந்த மலையாள பூசாரி மேலே அருள் வந்து வேற்று மனிதன் வந்து இந்த பூஜையெல்லாம் பார்க்கக்கூடாது, வேற்று மனிதர்கள் யாரும் இந்த பூஜையெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது, வேற்று மனிதர்கள் வந்து இந்த பூஜையெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறது அப்போ இருந்த ஐதீகம். அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து அந்த மாசி பெரியண்ணம் பூஜை நடக்கிறப்ப இந்த சிறுவன் வந்து பார்க்குறான். அதை பார்த்ததும் மலையாள பூசாரி மேலே அருள் வந்து இந்த பூஜையை வந்து வேற்று 3வது வருஷனா ஒருத்தன் பார்த்துட்டான், அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சாமி சொல்லவும் இவனெல்லாம் அங்கே இருக்கவங்க எல்லாம் அந்த பையனை போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தண்டனை கொடுக்கணும். அன்னைக்கு இரவு அந்த 10 வயசு பையன் ரொம்ப அழுது புறம்பி சாமிக்கிட்ட வேண்டிட்டு தூங்குறப்ப கனவுல வந்து மாசி பெரியண்ணா சாமி சொல்றாரு, நீ கண் முழிச்சு பார்க்குறப்ப நீ வெளியில இருப்ப, இந்த சிறையை ஊட்டி வெளியில இருப்ப, வெளியில இருக்கும்போது உன் ஆடு மாடு, உன் அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு நீ இங்கேருந்து போயிடணும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீ தென் திசையை நோக்கி தான் போகணும்னு சொல்லவும் அதே மாதிரி கண் முழிச்சு பார்க்கான். வெளியில அந்த சிறையை ஊட்டி வெளியில வந்துட்டான். அடப்பட்டு இறந்த விட்டு வெளில வரவும் அந்த சாமி சொன்ன மாதிரியே அவன் அப்பா அம்மா அவன் வைக்கிற அந்த ஆடு மாடெல்லாம் கூட்டிட்டு தென் திசையை நோக்கி போனான். ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு புன்னி மரத்துக்கு அடியில் அந்த ஆடுகள் எல்லாம் அந்த புன்னி மரத்தை சுற்றி மேயுது. அப்போ அங்கே இருக்க ஒரு அசிரீரி குரல் வந்து சொல்லியிருக்கு, நானும் மாசி பெரியண்ண சுவாமியோட அசிரீரி குரல், நானும் அன்ன காமாட்சி இங்கே தான் வந்து எழுந்தருளி இருந்தோம் அப்படின்னு. அதே மாதிரி அப்படி ஆரம்பித்த சின்ன விஷயம்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோயிலாக வளர்ந்துருக்கு. இதில் அது மட்டும் இல்லாமல் மாசி பெரியண்ண சுவாமி, அப்புறம் அன்ன காமாட்சி அம்மா, கருப்பண்ண சுவாமியும் இங்கே இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உருவ வழிபாடு கிடையாது, ஜோதி வழிபாடு தான். உருவ வழிபாடு இல்லாமல் எல்லாம் ஜோதி வழிபாடு தான். மாசி பெரியனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நாள் இந்த மகா சிவராத்திரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து குறி கேட்கறது, உடுக்க சோழி உருட்டுறது, குறி கேட்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். அது பார்க்கலாமா எனக்கு? எங்களுக்கு பார்க்கணும், எங்க 2 பேத்துக்கும் பார்க்கணும். அவரு எங்கடா சொல்ல மாட்டாங்களா? நீ கேள்றாங்க. வரலாறுலாம் பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்களா? அவருக்கு பழைய ஆளுங்க கேட்கக்கூடாது.
அவருக்கு தெரியாதான். மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தா என்ன நல்லதெல்லாம் நடக்கும்? இல்லையா மகா சிவராத்திரி இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு வரது வரீங்க. இந்த கோயில் வாசலுக்கு அனைத்து பூசாரிகளும் வந்தா அவங்களுக்கு அறிவுக்கு உண்டு. கிரகங்கள் எல்லாம் எந்த கிரகம் இருந்தாலும் அடிபட்டு போகும். இது ஒண்ணு. வேறு வழக்கம் பெரியக்கா வீரப்பூர் காட்டுல குதிகால அந்த பெரியக்கா வந்து பிறந்தவனுக்கு சேரு கொண்டு வருவான். ஓ அந்த அந்த சிவராத்திரி தான் இன்னைக்கு சேருங்க வரும். பாருங்க இன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள் மகா சிவராத்திரி. எனக்கு இதான் முதல் தடவை. உங்கள் சேனலுக்கு இதுதான் முதல் தடவை. அப்போ மகா சிவராத்திரி இது வரைக்கும் நான் முடிச்சதே இல்லை. இன்னைக்கு தான் முதல் தடவை. பாருங்க மடியம் செல்வனே